இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த காரை எடுத்து விட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கு கடைசி இப்ப ரமலானுடைய கடைசி ராவா இது இருக்கலாம். இந்த பைத்தல நான் படிச்சா அதுக்காக வேண்டிதான் நாங்க சிலோன்ல படிக்கிறேன். சும்மா கடைசன் ராவைக்கு எப்படி என்றா ஒரு ஆளை வழி அனுப்புறதுக்கு எப்படி நாம வழி அனுப்புவோமோ அது போல சலாஞ்சலி அனுப்புறேன். அது பல காலத்துல உள்ள வளமை. நாங்க எங்களை பள்ளியில சும்மா ஓதுறோம் அந்த பைத்து. எப்படி ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து வந்து திரும்ப பிரயாணம் போகக்குள்ள சந்தோஷமா அனுப்புவோமோ அது போல ரமலான் என்றவர் நம்மள்கிட்ட வந்து போப்புறார். ரொம்ப சிறப்பான சங்கியான காலம். அவரை வழி அனுப்புறதுக்காக வேண்டி சலான் சொல்லி அனுப்புறவர். அது அந்த நாளையில் உள்ள பெரிய வேலை. என்னாலும் நமக்கு ஒரு உணர்வா இருந்துச்சு. நாம ஒரு தரம் படிப்போம் அந்த பைத்தேன். அதுக்காக தான் படிச்ச ஒரு அதுல ஒரு குற்றமில்ல ஒன்று நினைக்கமான. ஏனென்றா நம்மளுக்கு சில வேலை இந்த 4 ராவைக்கு ரமலான் கிடைக்காமலும் விடலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப நான் சொல்லிட்டு வரேன் சாலி நபியினுடைய கூட்டத்தாரனுடைய சரித்திரம். இப்ப ஒட்டகமும் வந்துச்சு, ஒட்டகத்தினுடைய குட்டியும் வந்துச்சு. சாலி நபி சொன்னா, ஈமான் கொள்ளுங்கடாப்பா, இதைத்தானே சொன்னீங்க. சொன்னானுங்க இன்னொரு கிழமை போறங்க, இந்த ஒட்டகம் இருக்குதா இல்லையா என்னன்னு நாங்க பார்க்கணும். சரி, சாலி நபி சொன்னா ஒரே ஒரு நிபந்தனை. பெரிய கிணறு ஒன்று இருக்கு, அதுவும் இதான் வெட்டி இருக்கு. அந்த மலையில வெட்டி பெரிய கிணறு இப்பயும் இருக்கு. கிட்டத்தட்ட 20 அடி நீளம், 10 அடி அகலம், 20 அடி 10 அடி இப்படியான நட்சத்திரமான கண்ணால பார்த்து அது நிறைய தண்ணி இருக்கு. சாலி அலைஹிஸ்ஸலாம்னா ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய இந்த ஒட்டக நாக்கத்துல்லா என்றாருக்கு பேர், அல்லாஹ்வோட ஒட்டக. இந்த ஒட்டக ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கும். அதுக்குள்ள உங்களோட ஆடு மாடு ஒன்றுக்கும் தண்ணி கொடுக்க கூடாது. ஏனென்றா இந்த ஒட்டகைக்கு தண்ணி கூட தேவை. அது குடிச்சிட்டு என்ன செய்யும் சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களோட ஊட்டடிய வந்து பால் தருமது. நீங்க வேண்டிய அளவுக்கு பால் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த ஒட்டகைக்கு நீங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது. செய்தீங்க ஆண்டவன் தண்டனை வரும். நீங்க ஈமான் கொள்ளாட்டியும் பரவாயில்ல, ஒட்டகைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. சரி, சொன்னது போல அந்த ஒட்டகை என்ன செய்யுமாண்டா, ஒரு நாளை காலையில போகுமா, அதுல தலையை போடுமா அந்த கிணத்துக்கு. குட்டி பக்கத்துல நிப்பாரு. அவ்வளவு தண்ணியை உறிஞ்சு குடிச்சிட்டு தானே அதுல தலையை எடுக்குமா. அடுத்த தண்ணி குடிக்காது. இந்த இவகிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்குமா, எல்லாம் காட்டினா ஆகும். இந்த ஒட்டகை என்ன செய்யுமான்னு சொன்னா, இந்த நான் சொன்னதானே இந்த மலை போல குடைஞ்சி வச்சிருக்கிறார்கள் இந்த கேட்டுக்கு, இவ்வளத்துக்கு போய் காலையில நிக்குமா. இவங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள ஏனத்தை கொண்டே கீழே வைக்க வேண்டியதான். அதுல மடியில குடிக்க வேண்டியதான். தானா பால் கறக்குமாம. மரம் எடுத்துக்கிட்டு விட்ட உடனே மத்த வீட்டுக்கு போகும். அது இந்த 50 வீட்டுக்கு அல்லது 40 வீட்டுக்கு இஷ்யூ பண்ணும் பால். அது சாலி நபி சொன்னாங்க, நீங்க ஒன்றும் ஒட்டகத்துக்கு செஞ்சுறாங்க பாருங்க. அவனோட கஷ்டம் ஒத்தனம் செய்யல. ஒரு பொம்பளை இருந்தால், வசதிக்கார பொம்பளை, அவளுக்கிட்ட 500-600 ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கு தண்ணிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இந்த விஷயத்தால. அவ்வளோ ஒரு பிளான் பண்ணால், இந்த சாலி நபியோட ஒட்டையால நம்மளோட ஆடுகளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கூலிக்காரனை பிடிச்சி சொன்னால், நீ இந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சேன்டா உனக்கு இவ்வளவு தருவேன், இந்த மகளையும் கல்யாணம் முடிச்சு தருவேன். ஒரு நாள் பாருங்க, இந்த ஒட்டகத்தை அவன் வாளொண்டு எடுத்துக்கிட்டு போறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஅகரூஹா நாகத்தல்லாஹி வசுகியாஹா ஃபகஸபூ ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாபு குபா வஷம்சி சூரத்துல வருது குர்ஆன். இவன் என்ன செஞ்சான்டா, வாளை எடுத்துக்கிட்டு திரத்திக்கிட்டே போனா அந்த ஒட்டகமும் ஓடிக்கிட்டே போயிச்சு. ஒரு இடத்துல வெட்டினான். அதுல கால் சரியா டபுளா வெட்டுப்படுச்சு. இந்த கால் அதோட ரத்தம் ஓடிச்சு. ஒட்டகம் செத்து போயிட்டோம். 2வது திரத்தினான் குட்டி டைரக்டா ஓடிக்கிட்டே போயிச்சு. எவ்வளவுக்கு கல்லு வெடிச்சிச்சோ அந்த இடத்த போனோட கல்லு விளையிச்சு. குட்டி உள்ளு போயிட்டு கல்லீராயிட்டு. குட்டி தப்பிட்டுது, தாயை சாவச்சு போனான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வையும் நபியையும் பொய்யாக்கி வைத்தார்கள். அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அவங்க செய்த பாவத்தினால அவர்களுடைய தண்டனை அவர்களின் மீது இறங்கியது. வலா யகாபு உக்பாஹா. அந்த ஒட்டகத்தை கொலை செய்ததனுடைய ரிசல்ட் அவர்களுக்கு விளங்காது, பயப்படுறார்கள். என்ன நடந்து சொல்லியுமா? விஷயம் முடிஞ்சு. சாலி நபி கேள்விப்பட்டார்,
சொன்னாய கூட்டமே, நீங்க என்ன கொண்டு நம்பாட்டியும் பரவாயில்ல, மாபெரிய டேஞ்சரான விஷயம் செஞ்சிட்டீங்க. அவன் சொன்னா நாங்க செய்யல, ஒருவன் செஞ்சிருக்கான். நோ நோ, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டகத்தை பாதுகாத்திருக்கோம். இப்ப என்ன செய்யும் தெரியுமா? அல்லாஹ்வோட தண்டனை இன்னும் 3 நாளையால வரும். என்ன கொண்டு நம்பின மக்களை நான் வாங்கன்னு கூப்பிட்டா கொஞ்சம் பேர் தான், ஒரு கிரௌட், சின்ன கிரௌட் கூட்டிட்டு அல்லாஹ் ஆர்டர் பண்ணா நபியை கூட்டிட்டு வெளியே போங்க. சாலி நபி அந்த கிரௌட எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டா. முதலாம் மண்டி வானத்தை பார்த்தாலாம் மஞ்சள் கலருக்கு நிற்கும். 2ஆம் ஆண்டு பார்த்தாலாம் கருத்த கலருக்கு நிற்கும். 3ஆம் ஆண்டு வானம் சிவப்பு நிறமா மாறிட்டான். உடனே அந்த 3ஆவது ஆண்டு ஒரு காத்தொண்டு லேசா லேசா அடிக்க தொடங்கிச்சு. அடிச்சு 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 பவர் கூடுச்சு மிச்சம். இவ சொன்னா சாரி நபி கிட்ட, என்ன தண்டனை வந்தாலும் எங்கட ஊடுருக்கு உள்ளுக்கு போனோம்னா ஒன்றும் செய்யல, ஏன்னா மலை அது உண்மையா அப்படிதான். அதுக்குள்ள போனா எந்த யாரு வந்து ஒன்றும் செய்யல, அப்படியான கவனப்பட்ட இடம் அது. காத்த நின்று பிடிக்க இயலாது. அவ எப்படி ஆக்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 40 அடி 50 அடி உசரம், அதுக்கான பாடி. எல்லாருமே அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. அடிக்குது காத்து, அடிச்சு அடிச்சு இவட கதவு இருக்கே, கதவையெல்லாம் இவ மூடிட்டார். காத்து அடிச்சு 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 கதவை உடைச்சிச்சு. உடைச்சிட்டு தப்சீல்ல எழுதி காட்டுறா, உள்ளுக்கு போய் எப்படி ஒரு யானை எலிபன்றிக்காலே அவ அந்த தும்பிக்கையால இப்படி பிடிச்சு எடுக்குமோ ஆக்களை, அந்த மாதிரி ஆளை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து ஒரு 60 அடி 70 அடிக்கு மேல கொண்டு போய் மலைக்கு மலை கல் இப்படி கீழே இருக்கும், மேல இருந்து அது போட்டுச்சு. டமாரண்டு வந்து உளுந்த உடனே சிதறி வெடிப்பாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வோட குதிரத்தை அந்த இடத்துல பார்க்கணும். எப்படியான சக்தி உள்ள அல்லாஹ் சொன்னது போல செய்தான். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். விளையாட்டு வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய வேலை. அங்க காபாவை உடைக்க வந்த ஆபிரகாமையும் அவன் யானைப்படையும் அழிச்சு காட்டினான். இங்க சாரி நபியில ஒட்டகத்தை கொலை செய்த ஆக்களை, எவ்வளவு பிறமான ஆக்கள் இப்படியான மலையை குடைஞ்சி ஊடு கட்டுற ஆக்கள். அல்லாஹ் நாடினா அப்படித்தான். இப்ப நாம எல்லாம் சிம்பிள் பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் சுனாமி வந்துச்சலவா, யாரு நினைச்ச தண்ணிக்கு இப்படி சக்தி இருக்கண்டு. நாங்க காலி போக்குள்ள பார்த்தேன், ஹிக்கடுவ அதுல ட்ரெயினை செஞ்சிருக்கு. இந்த சுனாமி ஓடிட்டு வந்த ட்ரெயின் நின்ற உடனே அதை அடிச்சு இது போய் இவ்விடத்துக்கு இருந்து நம்ம அந்த ரோட்டு தொங்கல்ல கொண்டே போட்டு கிடக்கு ட்ரெயின். அந்த ட்ரெயின் அப்படியே உருண்டு குழந்தை பிள்ளைகள காரு, டொய்ஸ் கார் எப்படி நவிஞ்சிருக்குமோ அப்படி இருக்கு. தண்டவாளம் இருக்கிறதுலவா, அதை இப்படி நாம ஒரு ரப்பரை சுத்துறா போல சுத்தி வச்சிருக்கோம். எப்ப ஸ்ரீலங்காவை போனாலும் நீங்க பார்க்கலாம், ஹிக்கடுவையில அந்த ட்ரெயின், சேதமான ட்ரெயின் அப்படியே பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதை ஆக்கள் பாக்குறதுக்காக. சுபஹானல்லாஹ், தண்ணிக்கு இவ்வளவு சக்தியா? எங்கட பகுதிகளில் பெற்றிக்குள்ள நாங்க மருதமுன்னு சாய்ந்த மருது காத்தாங்குடி கிட்டத்தட்ட 15,000 பேர் மவுத். பில்டிங்ஸ்களை உடைச்சிருக்க உடவை மனுஷன் உடைக்கிறேன்னா 6 மாசம் போகணும். 10 நிமிஷத்துக்குள்ள உடைச்சு போட, அவ்வளவு உடைச்சு தர மட்டம். என்ன செஞ்ச? தண்ணி, நம்மட தண்ணியரால என்ன செய்யணுமா? அவரு நாம சொல்றா போல கேட்கிறார். இப்படி ஏண்டா இப்படி எம்பாரு, இப்படி ஏண்டா இப்படி எம்பாரு. இப்படியான தண்ணி பார்த்திருக்கிற வேலை நீங்க பாத்துக்கங்க. அல்லாஹ் நாடினா அவன் கொண்ட்ரோல்ல தான் காத்து மிரிக்கி, தண்ணியும் மிரிக்கி, நெருப்பும் மிரிக்கி, மண்ணு மிரிக்கி, மனுஷனும் மிரிக்கி, யானையும் மிரிக்கி, மிருகமும் மிரிக்கி, பாம்பும் மிரிக்கி, எல்லாம் அவனோட ஓர்டர் படி நடக்கும். அல்லாஹ்வோட வேலை இல்லையா என்றத வந்து பாருங்க. காவிரி கூட மலைச்சு போகும். அதாவது முஸ்லிம் அல்லாத சிங்கள மக்கள், தமிழ் மக்களும் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன சக்தி? இது மனித சக்தி இல்லை. மனிதனால கண்ட்ரோல் பண்ணிடுமா? பிறகு இவ எத்தனையோ விஷயங்கள்லாம் வச்சு இனிமேல் சுனாமி வந்து அறிவிப்போம் சொன்ன பிறகு ஒரு நாள் அறிவிச்சாங்க, ஒரு நாள் வரப்போகுதுன்னு பார்த்தா ஜனம் கிடந்து ஓடினா ஓடுவையில 5-10 பேர் மௌத்தா போயிடும். ஆளுக்கு மேல ஆள் விடும். எந்த அல்லாஹ் வரப்போகுதே என்று நடிச்சாமத்துல கரான் கடைசியில வரல. இவகிட ராடர், இவகிட தெளிவு, இவகிட கவனிப்பு ஒன்றுக்குமே படாதது. ஆண்டவோட தண்டனை இருக்கலவா, அது ஒரு கருவிக்கும் படாது. இவட கருவியெல்லாம் நத்திங். அல்லாவுடைய இதுக்கு முன்னாடி சும்மா அவதான நிலையம்
ரெண்டு சொல்லிக்கலாம். என்ன சொல்ற இங்கிலீஷ்ல அவதார நிலையம், இந்த கிளைமேட்டை எல்லாம் காட்டுறது. அந்த அவையெல்லாம் வச்சிருக்காதான்